Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 3 விதமான கொழுக்கட்டைகளை எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வேர்க்கடலையும் வெல்லமும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கொழுக்கட்டையை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி வாணலியில் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேருந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட ஸ்மெல் நல்லா வரும். பாருங்கள், வேர்க்கடலையை இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அதோட மேல் தோல் ஈஸியாக வெளியில் வந்துடும். அப்போ நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு சின்ன டம்ளரில் எள் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதையும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். அப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ளேவர் வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இங்கே 1/2 கப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்க தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இதோட நான் 3 ஏலக்காய் வைக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னொன்று சேர்த்து கூட நீங்கள் வைக்கலாம். அதை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட சுகர் 6 to 7 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வேர்க்கடலையை பாருங்கள், நல்லா அதோட தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை பவுடராக பொடிச்சு எடுத்த பிறகு இது கூட 1 கப் நம்ம கிரவுண்ட் நட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் நான் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி அதை ஒரு சுற்று இல்லை 2 சுற்று மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, வேர்க்கடலை கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எள்ளு கொழுக்கட்டைக்கு தேவையான ஃபில்லிங்கும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த எள்ளு நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மிக்சர் ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்த பிறகு 1 டம்ளர் எள்ளு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாக 1 கிளாஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் அதே போல் கொஞ்சம் நசுக்கி இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணி 1 இல்லை 2 சுற்று மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையோட மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே நான் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஹீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் ரைஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கீ, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். அதுக்கு பிறகு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி வாட்டரை ஒரே டைமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 கப் மாவுக்கு 1.25 டம்ளர், அதாவது 1.25 கப்பு வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன் நான். அரிசி மாவை பொறுத்து தண்ணி கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
பாருங்கள், மாவு இந்த மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கையில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பால் சைஸில் இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருண்டியாக இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த மேல் மாவை எப்போவுமே மூடியே வைங்க. அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும், கொழுக்கட்டையும் வெடிக்காமல் வரும். அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம வேர்க்கடலையும் வெல்லமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்கை சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த எட்ஜஸை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போது அது நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி இன்னொரு கொழுக்கட்டையும் செய்யலாம். பாருங்கள், அதே போல் ஒரு பால் சைஸில் மாவு எடுத்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சென்டரில் இந்த ஃபில்லிங்கை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். ஃபில்லிங் வந்து இந்த மாவுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற அளவு வைங்க. ஓவராக ஃபில்லிங் வச்சிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட வேர்க்கடலை ஃபில்லிங் வச்ச கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம எள்ளு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். எள்ளு கொழுக்கட்டைக்கும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பால் சைஸில் இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கையில் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான். இப்போ அந்த எள்ளு பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சு அதோட எட்ஜஸை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா சீல் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம எள்ளு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுனால நான் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக வருதோ நீங்கள் அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போது செகண்ட் பண்ண இல்லையா, அந்த மெத்தட்லேயே இன்னொரு கொழுக்கட்டையும் செய்கிறேன். அதே எள்ளு ஃபில்லிங் வச்சு ஃப்ளீட்ஸ் டைப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் சீல் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட எள்ளு கொழுக்கட்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தேர்ட் டைப் தேங்காய் ஃபில்லிங் வச்சு செய்ய போகிறோம். இந்த தேர்ட் மெத்தடில் நான் இந்த மாதிரி கடைகளில் அச்சு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன பால் சைஸில் இந்த மாதிரி மாவு எடுத்து அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அதே போல் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த சைட்லேயும் வச்சு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இந்த சைட்லேயும் மாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட போகிறோம். பாருங்கள், மாவு நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதோட சென்டரில் நம்மளோட கோகனட் ஃபில்லிங் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு இந்த அச்சை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உடனே திறந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டிசைனில் உங்களோட கொழுக்கட்டை சூப்பராக கிடைக்கும். கொழுக்கட்டை எனக்கு பிடிக்க வராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அச்சை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் உள்ளே எந்த ஃபில்லிங் வேணால் வைக்கலாம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஆப்ஷன் தான். இப்போது அதே போல் செகண்டாக இன்னொரு கொழுக்கட்டையும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த அச்சை யூஸ் பண்ணி செய்கிறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. யார் வேணால் இதில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஃபில்லிங்கை சென்டரில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு சூப்பரான ஷேப்பில் கொழுக்கட்டை சூப்பராக கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி 3 டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸை வச்சு 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம்.
நான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் ஒரு துணி போட்டு காட்டன் கிளாத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிவிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பிளேட் அதில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 to 12 minutes லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ண விடுங்க. பாருங்கள், இப்போது 12 minutes ஆயிருக்கு. நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க, சுட சுட நம்மளோட கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இதே போல் கொழுக்கட்டை செஞ்சு உங்களோட விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. பாருங்கள், கொழுக்கட்டைலாம் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், கொழுக்கட்டை நான் சொன்ன ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக நல்லா கிடைக்கும். நீங்கள் கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவோ இடியாப்ப மாவோ யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இல்லை வீட்டில் வேணாலும் நீங்கள் பதப்படுத்தின பச்சரிசி மாவை யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஆனால் கடையில் விற்கிறதுல புட்டு மாவு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி வீட்டில் பதப்படுத்தின பச்சரிசி மாவை தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பாருங்கள், கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம அதை இந்த மாதிரி உடைக்கும் போதே நமக்கு அதோட சாஃப்ட்னஸ் தெரியுது. பாருங்கள், நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க நான்ஸ்டாப்பாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.